ஹாய் ப்ரோ. ஹாய். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கான்ஸ்பெரிசி தியரிஸ். கான்ஸ்பெரிசி தியரிஸ்னால் ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? கான்ஸ்பைரசி தியரினா லைக் உண்மைக்கு புறம்பான ஏதோ ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கரெக்டு. இப்போ நம்ம சின்ன வயசில் வந்துட்டு புக்குக்கு நடுவில் வந்துட்டு மயில் ரெக்கையை வச்சுட்டு குட்டி போடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்ல. ஆமாம். ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் கான்ஸ்பெரிசி தியரி தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற சில கான்ஸ்பெரிசி தியரிஸ். அதை வந்துட்டு மக்கள் வந்து இன்னமும் பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வர சம் ஆஃப் த தியரிஸ் வந்துட்டு நம்மளோட ரியாலிட்டிக்கான பெர்செப்ஷனையே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ வந்துட்டு இந்த கான்ஸ்பெரிசி தியரிஸ் வந்துட்டு யாரும் நம்பக்கூடாது. ஜஸ்ட் இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன். ஸோ ஓகே, உள்ள போயிடலாமா? போகலாம் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற கான்ஸ்பெரிசி தியரி வந்துட்டு மூன் லேண்டிங். ஓகே. ஸோ மூன் லேண்டிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் நிலால கால் எடுத்து வச்சோம்ல 1969ல. எஸ். ஸோ பை நாசா ஆம்ஸ்ட்ராங். ஸோ வந்துட்டு இன்னமும் வந்து யூஎஸ்ல வந்து நிறைய பேர் வந்து மூன் லேண்டிங் வந்து ஃபேக் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி யூஎஸ், வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் வந்துட்டு நம்பிட்டு இருக்காங்க. இது கேட்குறப்ப எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம், டெக்ஸ்ட் புக் அண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மூன் லேண்டிங் வந்து ரியல் அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருக்கோம். பட் வந்து ஸ்டில் சில மக்கள் வந்துட்டு மூன் லேண்டிங் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்டானு இல்லை, லைக் எப்போ வந்து ஹியூமன் வந்து மூணுக்கு போக ஆரம்பிச்சானோ அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நிறைய தியரிஸ் இருக்குது. ஸோ மூன் லேண்டிங் ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ராக்கெட்டே வந்துட்டு ராக்கெட் வந்து இங்கேருந்து கிளம்புனதுலாம் உண்மை, பட் வந்து மூன் ரீச் ஆகலை அப்படிங்கிறாங்க. மூன் ரீச் ஆகாமல் 8 days வந்துட்டு இவங்க சும்மா வெறும் ஆர்பிட்டை மட்டும் சுற்றிட்டு திருப்பி வந்துட்டு பூமியில் வந்து இறங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஓகே, இறங்கிட்டாங்க, பட் we have footageல. அதான் நம்ம வீடியோஸும் பார்த்த மாதிரி இருக்கு. நம்மள்ட்ட வீடியோஸ் இருக்கு. டிவிடிஸ்லாம் ஃபேமஸா சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, என்சைக்ளோபீடியாலாம் போட்டு. கரெக்ட். ஸோ நம்மள்ட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி எடுத்திருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்களோட பதில் என்ன இருக்குன்னா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டூடியோலயே வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, ப்ளே பண்ணிட்டாங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு ஸ்டூடியோவில் வச்சு எடுத்துட்டாங்க எல்லா ஃபுட்டேஜஸுமே. ஜஸ்ட் மக்களை ஏமாத்துறதுக்காக தான் நம்மள்ட்ட இந்த நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு இதெல்லாம் ஏன் பண்ணணும்? ஒரு யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு எதுக்காக வந்து ஒரு ஸ்டூடியோவில் வந்துட்டு மூன் லேண்டிங் ஃபேக்குன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களோட பதில் என்னவா இருக்குன்னா, ரஷ்யன்ஸை வந்துட்டு நம்ம ஃபூல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லைக் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பேஸில் வந்துட்டு செலவு பண்ணுறது எல்லாமே வந்துட்டு அந்த டைமில் வந்து மக்கள் நினச்சது என்னன்னா எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டு. ஸோ இதனால என்ன யூஸ் இருக்குது, இவ்வளோ பணம் செலவு பண்ணி மூணுக்கு போய் நம்மளால நமக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட தாட்டாக இருந்துச்சு. பட் இதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்ன, எதனால வந்துட்டு ஜான் எஃப் கென்னடிங்கிறவர் தான் அப்போதைக்கு யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் எதனால வந்து ஹியூமன்ஸ் வந்து மூணுக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு அப்படின்னா, ஒன் திங் வந்து ஸ்பேஸ் ரேஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ண சேட்டலைட் வந்து ஸ்புட்னிக் 1 ஃப்ரம் ரஷ்யா. இப்போ இருக்கிற ரஷ்யா, இப்போ இருக்கிற சோவியத் யூனியன். ஸோ வந்துட்டு அந்த டைம்ல வந்து ஆல்ரெடி வந்துட்டு யூஎஸ் வந்து ஸ்பேஸ் ரேஸ்ல வந்து 1 ஸ்டெப் பின்னாடி தான் இருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து ஆர்பிட்டுக்கு அனுப்புனது வந்துட்டு ஸ்புட்னிக் பை ரஷ்யா, நாட் ஃபார் யூஎஸ். ஸோ யூஎஸ் மக்களோட மைண்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, இப்போ ரஷ்யா வந்து இந்த மாதிரி ஒன்று அனுப்பியிருக்கான். ஸோ அவங்களுக்கு அந்த டைம்ல வந்து சேட்டலைட் அதெல்லாம் வந்து யாருக்குமே அதை பத்தி ஒரு ஐடியா கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, மேபி இதுல வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்கலாம். ஸோ இதை வந்து யூஎஸ்க்கு மேல இது பண்ணிட்டு நம்மள யூஎஸ் அடிப்பாங்க, ஸோ வி ஆர் கோயிங் டு டை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு தாட் இருந்துச்சு அந்த டைம்ல. பிகாஸ் இப்போ நமக்கு தெரியும் சேட்டலைட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா we have lot of satellites in the sky. பட் அந்த டைம்ல வந்துட்டு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்மளோட அட்மாஸ்பியரை விட்டு வெளியில போயிருக்கு. ஸோ அப்போலாம் நிறைய பயந்தாங்க, ஸோ இந்த மாதிரி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரம் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இந்த மாதிரி மக்கள் நம்புறாங்க,
அண்ட் அட் த சேம் டைம் யூஎஸ்க்குமே ஒரு இது இருந்துச்சு, இவங்க உண்மையாவே வெறும் இது மட்டும் தான் அனுப்புறாங்களா, சேட்டலைட் மட்டும் தான் அனுப்புறாங்களா, இல்ல வேற ஏதாச்சும் அதனால நமக்கு இஷ்யூஸ் வரணும்னு சொல்லி. ஸோ இதை டேக்கிள் பண்றதுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நீ வந்து சேட்டலைட் தானே அனுப்புறேன், நான் வந்துட்டு ஹியூமன்ஸே அனுப்புறேன் மூணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் 1969 வந்துட்டு நம்மளோட ஜான் எஃப் கென்னடி யூஎஸோட பிரசிடென்ட் அவரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் கொண்டு வராரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா கான்ஸ்பிரசி தியரிஸ்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ராக்கெட் வந்துட்டு கிளம்பிருச்சு, பட் வந்து ஆர்பிட்டை சுத்திட்டு திருப்பி வந்துட்டாங்க. எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்டுடியோவில் இருந்த ஃபுட்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஸோ எதனால எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டூடியோவில் எடுத்த ஃபுட்டேஜ்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா, அவங்களோட இது என்னன்னு இருக்குன்னா, இப்போ எடுத்த ஃபுட்டேஜில் உள்ள ஃப்ளாக் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஐ மீன் ஃப்ளாக் வந்துட்டு பறக்கும். நீங்கள் வந்துட்டு மூணில் வந்து காற்றே இல்லை, அட்மாஸ்பியரே இல்லை, யாருமே உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ஃப்ளாக் வந்துட்டு எப்படி பறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. இதுக்கு ஆன்சர்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்துட்டு மூன் லேண்டிங்ல அவங்க என்ன ரீசனா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சன் வந்து ஈஸ்ட்ல இருக்குன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட ஷேடோ வந்துட்டு வெஸ்ட்ல விழுகணும், ஆப்போசிட்ல. பட் வந்து இப்போ மூன் லேண்டிங்ல இருக்கிற ஃபுட்டேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோஸ் வந்து மல்டிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈஸ்ட்ல வந்துட்டு சன்ரைஸ் ஆகுதுன்னா இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்ஸோட, ஐ மீன் ஆப்ஜெக்ட் நான் எதை சொல்றேன்னா, அந்த சின்ன சின்ன பாறைகள், ஸோ சின்ன சின்ன கிரேட்டர்ஸ், அந்த மாதிரியான இதோட இது வந்துட்டு எப்படி படுதுன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல படாம சம்டைம்ஸ் நார்த்லயும் விழுகுது. ஸோ இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, மல்டிபிள் இது இருக்கு, லைட்டிங்ஸ் யூஸ் பண்ணதுனால அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, எடுத்த பிக்சர்ஸ் வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அந்த பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு தனியா கேமராமேன் எல்லாம் கொண்டு போல. இருந்த ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களோட அந்த ஐ மீன் செஸ்ட் கீழே ஒரு பெரிய கேமரா ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த கேமரா வச்சுட்டு அவங்க சொல்ற மாதிரி அக்யூரேட்டா எடுக்க முடியுது போட்டோ. ஸோ வந்துட்டு ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் அவங்க எடுத்த போட்டோஸ் எல்லாமே அக்யூரேட்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்று ஒரு ரொம்ப அவங்க வைக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்னு ஒன்று இருக்கு நம்மளோட அட்மாஸ்பியரை சுற்றி. ஓகே. வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்னா என்னன்னா, இப்போ வந்துட்டு சன்ல இருக்கிற அந்த சோலார் விண்ட் இருக்குல்ல, அந்த சோலார் விண்ட் வந்துட்டு சன்ல இருந்து இதாகும், சம்டைம்ஸ் வெளியில வரும், நிறைய டைம்ஸ் வந்துட்டு சோலார் விண்ட் வரும் ஃபுல்லாவே. ஸோ தட் கண்டெய்ன்ஸ் மோர் ரேடியேஷன்ஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐ மீன் எதனால இப்போ பூமியில வந்துட்டு நம்மலாம் இருக்கோம், உயிர் வாழ்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. பூமியை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்துட்டு நிறைய கோள்கள் கிடையாது. ஐ மீன் செவ்வாய், மார்ஸு கிடையாது, நிறைய பிளானட்ஸ்க்கு வந்து கிடையாது. ஸோ அதனால தான் அங்கெல்லாம் உயிர் வாழல. ஸோ ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மார்ஸ்ல வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியர் நம்மள மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே உயிர் வாழ்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நமக்கு வந்துட்டு இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கோம். பிகாஸ் ரேடியேஷன் வந்து எதுவுமே நம்மளோட பிளானட் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வந்துட்டு இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்னா என்னன்னா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயே ஒன் ஆஃப் த அப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, வர ரேடியேஷன் வந்து தடுத்துரும். பட் சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா, அதில் உள்ள சில அந்த சோலார் விண்டை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கும் மேக்னெட் மாதிரி. ஓகே ஓகே. ஸோ இவங்க சொல்ற இது என்னன்னா, நீங்க வந்துட்டு அந்த டைம்ல இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஒரு வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்டை வந்துட்டு கடந்து போகணும், எந்த ஒரு ரேடியேஷன் எஃபெக்ட்டுமே இல்லாம அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 feet ஆன அலுமினியம் அந்த இது இருக்கணும், மெட்டல் இருந்தாதான் அவங்களால இது பண்ண முடியும். பட் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த லூனார் லேண்டர் இருக்குல்ல, அந்த லூனார் கிரேட்டரா இருக்கட்டும், லைக் அந்த ஸ்பேஸ் ஷிப்பா இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு அந்த அளவுக்கு சஃபிஸ்டிகேட்டடா எதுவுமே அந்த டைம்ல பண்ணல. ஸோ வந்துட்டு இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் தாண்டி போயிருக்கவே முடியாது இவங்களால அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளேம்ஸே இல்லை. அதாவது ஃப்ளேம்ஸ் என்னன்னா, இப்போ வந்து இது இறங்குது இல்ல, உங்களோட அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து உள்ள இறங்குது. இறங்குறப்போ அது கீழே வந்துட்டு அந்த
ஃபியூம்ஸ் அந்த ஃப்ளேமோட நாசில்ல இருந்து வர அந்த ஃப்ளேமோட இது வந்துட்டு கீழே தெரியணும், பட் வந்து எதுவுமே தெரியல. ஸோ வந்துட்டு இது வந்து ரொம்ப ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, அந்த இதோட இன்ஜின் சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே, ஜெட் இன்ஜினோடது சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பட் வந்து நம்ம அந்த மூன் லேண்டிங் ஃபுட்டேஜ் வந்து பார்த்தோம்னா அவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு நமக்கு வந்து கிளியரா கேட்கும். கம்யூனிகேஷன் எல்லாமே நாய்ஸ் கேன்சலேஷன். சோ இவங்க சொல்றது என்னன்னா வந்துட்டு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கொஞ்சம் கூட சவுண்ட் கேட்கல, ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு இவங்க பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்றதுக்கு முன்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, அந்த ரோவர் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் சம்திங் இருக்குல்ல, அதை வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தா, ஐ மீன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அதுல பறக்கிற மாதிரி. சோ அந்த டைம்ல வந்துட்டு இது அன்சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சுன்னா, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த இது வெடிக்கிற மாதிரி போயிருச்சு. இவர் வந்து லாஸ்ட் செகண்ட்ல வந்துட்டு பேராஷூட் யூஸ் பண்ணி இதாயிட்டாரு, எஜெக்ட் ஆயிட்டாரு. ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, ஸோ இவனால வந்து ப்ராக்டிஸ் பண்ற அந்த ஃபுட்டேஜ் இன்னும் இருக்கு, ஒரு இதான் எஜெக்ட் ஆன ஃபுட்டேஜ். இவங்க சொல்றது என்னன்னா, இது வந்து ட்ரெயின் பண்ணாங்கல்ல, ட்ரைனிங் பண்றப்பவே இவங்களால ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல, எர்த் அட்மாஸ்பியர்லயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இவங்களால எப்படி வந்துட்டு மூன்ல வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியும்? ஸோ வந்துட்டு அதுவும் 6 டைம்ஸ் வந்து அவங்க அது மூலமா மத்த இடத்துக்கு 6 டைம் அதை லேண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 6 டைமே பர்ஃபெக்டா லேண்ட் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபேக்கு, இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று சொல்றாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு இதில் ஐ மீன் ஸ்டூடியோவில் வந்துட்டு மேபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இது பண்ணிடலாம். பட் வந்து இந்த ஸ்பேஸ் ஷிப் அந்த ஷட்டில் வந்துட்டு பறக்க விட்டது இதெல்லாம் வந்துட்டு எங்கே எடுத்தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அவங்க சொல்கிற ஆன்சர் வந்துட்டு என்ன இருக்குன்னா, நெவாடா டெசர்ட்ல ஏரியா 51 ஒரு இடம் இருக்கு. ஸோ 1950s அந்த டைம்ல வந்துட்டு யூஎஸ் சிஐஏ இருக்காங்கல்ல யூஎஸ்ல, ஸோ அவங்க வந்துட்டு கிரியேட் பண்ண இடம் அது. அது எதுக்குன்னா மிலிட்டரி ஸோ மிலிட்டரி பிளைனு அண்ட் அதர் இதை வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்காக அந்த டெசர்ட்டை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, அந்த டெசர்ட்ல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றானுங்க. அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு ஒரு ரீசன், லைக் ஓகே இவ்வளோதான் இருக்கா, ஓகே இப்போ வந்துட்டு இன்னொன்று ஒரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷேடோஸ் இருக்குல்ல. இப்போ வந்துட்டு ஷேடோ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஷேடோக்கு உள்ளே வந்துட்டு ஆஸ்ட்ரோனட் நிற்கிறாங்க. ஐ மீன் இப்போ வந்து அந்த ரோவர் இருக்கு, அந்த ரோவருக்கு தான் வந்து பக்கத்தில் வந்து ஆஸ்ட்ரோனட் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரோவரோட ஷேடோ வந்து ஆஸ்ட்ரோனட் மேலே படுது. ஸோ ஷேடோ வந்து பட்டாலுமே அது அவனோட ஃபேஸ் வந்து கிளியரா, ஐ மீன் அந்த என்டையர் சூட் கிளியரா தெரியுது. அப்புறம் வந்துட்டு அந்த ரோவர்ல இருக்கிற யூஎஸ்ஏங்கிற அந்த லெட்டர் வந்து தெளிவா இருக்கு. இதெல்லாம் வந்து தெளிவா இருக்க கூடாது, ஷேடோல அடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒண்ணு வைக்கிறாங்க. இன்னொன்னு வந்துட்டு அதுல எடுத்த போட்டோஸ்ல எதுலயுமே பேக்ரவுண்ட்ல வந்து ஸ்கை இருக்காது, ஐ மீன் நாட் ஸ்கை, ஸ்டார்ஸ் இருக்காது. ஓகே ஓகே, அந்த ஸ்பேஸோட எதுமே இருக்கு. சோ அது எப்படி வந்துட்டு ஸ்டார்ஸ் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒன்று. ஸோ இது எல்லாமே முன்வைக்கிறாங்க. இந்த எடிட்டிங் எரரு, இந்த ஷேடோஸ் இதை வச்சு தான் நீங்கள் சொல்கிறீங்களா, வேற எந்த ப்ரூஃப் இல்லையான்னு கேட்டோம்னா, அவங்க சொல்கிற இன்னொரு இது என்னன்னா, சிமுலேஷன் நடந்துச்சு. லைக் இப்போ நம்ம எப்படி இந்த லான்ச் இது பண்ணாங்க, நீல் ஆம்ஸ்ட்ராங், யூரி ககாரின், பஸ் ஆல்ட்ரின், இவங்க 3 பேர் இருந்த இது மாதிரியே இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு சிமுலேஷனா. ஓகே. ஸோ தே ஹேவன்ட் வென்ட் டு மூன் yet, பட் வந்துட்டு நாசாவோட ஃபெசிலிட்டிலேயே ஒரு சிமுலேஷன் மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கம்யூனிகேட் பண்ணுறப்போ வந்துட்டு அதில் இருக்கிற ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணுறாரு, பட் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியல ப்ராப்பராக. இது எப்போ நடக்குதுன்னா 1967, அதாவது மூன் லேண்டிங்க்கு 2 years முன்னாடி நடக்குது. 1967 இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியல ட்ரைனிங் ப்ரோக்ராமில். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து நம்மளால 2 ரூம்குள்ளேயே ஒழுங்கா பேசிக்க முடியல, இதுல வந்துட்டு நம்ம எப்படி இதுல இருந்து மூன்ல இருந்து எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ண போறோம், இந்த மிஷன் வந்து சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணல அப்படிங்கிற மாதிரி லைவாவே சொல்றாரு இந்த இதுலயே. சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கேப்சூல் வந்துட்டு சீல் ஆயிடுது. அதுல இருந்து அவங்களால வெளியில வர முடியல. உள்ள ஒரு பெரிய விபத்து நடந்து 3 பேருமே இறந்து போயிடுறாங்க அந்த ஸ்பாட்லயே.
ஆஸ்ட்ரோனட்ஸ் 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. ஸோ 3 பேருமே இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா அதுல ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து இது கிடையாது, நாட் ஆக்சிடென்ட், டெத் வந்து இது வந்து சாபடைஸ் பண்ணிட்டாங்க எங்களை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க எங்களை வந்து சாபடைஸ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, ஏன்னா வந்து இது மூன்லாண்டிங் ஃபேக்னு அவருக்கு தெரியும். ஸோ இதை வந்து மறைக்கிறதுக்காக வந்துட்டு அவரை கொண்டுட்டாங்க 3 பேரையும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்புறம் வந்து தாமஸ் ரொனால்டு பேரன் ஒருத்தர் அந்த சேம் இயர்லயே வந்துட்டு அவர் வந்து ஒரு அப்பல்லோ கிரிட்டிக்னா அப்பல்லோங்கிறது வந்து இந்த மிஷன் நேம், நிலாவுக்கு போற மிஷன் நேம், அதோட கிரிட்டிக் அவரு. அதை வந்துட்டு பயங்கரமா விமர்சனம் பண்றவரு. ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி நாசால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு சம் டிவிஷன்ல. ஸோ அவர் வந்துட்டு ஒரு 500 பேஜ் ரிப்போர்ட் வந்துட்டு சப்மிட் பண்றாரு மூன் லேண்டிங்க்கு எதிராக. ஸோ இந்த 500 பேஜஸ்மே வந்துட்டு என்ன பண்றாருன்னா காங்கிரஷனல் ஹியரிங்ல வந்துட்டு சப்மிட் பண்றாரு, டெஸ்டிமனில வந்துட்டு சப்மிட் பண்றாரு. இந்த 500 பேஜஸை சப்மிட் பண்ணிட்டு ஒரு 6 நாள்லயே என்ன ஆகுதுன்னா அவர் வந்துட்டு அவரோட ஸ்டெப் டாட்டர், அவரோட ஒய்ஃப் 3 பேருமே வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்புறம் வந்து அவரோட இந்த 500 பேஜஸ் அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு இப்பவுமே பப்ளிக், ஐ மீன் தே ஹேவ் இட் இன் தேர் அந்த சிஐஏ அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, யூஎஸ்ல இருக்கு. பட் பப்ளிக்கா வந்துட்டு அதை பப்ளிஷே பண்ணல அவரோட பாயிண்ட்ஸ் எதையுமே. ஸோ இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து சாபடைஸ் தான் பண்ணிட்டாங்க, அவரை வந்துட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நாசால ஒர்க் பண்றவங்க வந்துட்டு இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஐ மீன் நாட் ரிலேட்டட் டு த டெத். ஆக்சுவலி 1967 to 1969 அந்த 2 வருஷத்துல மொத்தம் 10 பேர் இறந்து போயிருக்காங்க நாசா ப்ரோக்ராம்ஸ்ல. ஸோ அதுல வந்துட்டு அது டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கிறதுல 15% ஆஸ்ட்ரோனட்ஸோட டெத் 2 இயர்ஸ்ல. ஸோ இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாமே வந்துட்டு சாபடைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு உண்மை தெரிஞ்சிருக்கு மூன் லேண்டிங் வந்து ஃபேக்னு, ஸோ அதனால இவங்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி சொல்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு நாட் ரிலேட்டட் டு தி டெத் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ், பட் வந்து அதர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வந்துட்டு ராக்கெட் வந்து இங்கேருந்து போகவே இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நாசா சொல்ற ரீசன் என்னன்னா ஃபிளாக் வந்துட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்ட்னால. ஆக்சுவலா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா விண்ட்னால மூவ் ஆகல. இப்போ வந்துட்டு யூஎஸ்க்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் போறது வந்துட்டு மூன் லேண்டிங்ல எடுக்க போற ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதுக்காகவே வந்துட்டு அவங்க எல்லாமே முன்னாடியே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. லைக் இப்போ வந்து ஃபிளாக் இருக்குல்ல, ஃபிளாக்ல வந்துட்டு நீங்க அந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க லெஃப்ட் சைட்ல. ராடை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க போட்டோ எடுக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த ஃபிளாகோட ரைட் டாப் வந்துட்டு நீங்க பிடிக்கணும், கையால பிடிச்சு நீங்க இது பண்ணாதான் உங்களால எடுக்க முடியும் போட்டோ. பட் ஆஸ்ட்ரோனட்ஸோட சூட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா உங்களால அந்த அளவுக்கு கையை நீட்ட முடியாது அந்த சூட்ஸ்ல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த ஃபிளாகோட டாப்ல வந்துட்டு ஒரு ராடு ஃபிட் பண்ணிருந்தாங்க. ஸோ என்ன ஆகும்னா நீங்க அந்த ஃபிளாக் இது பண்ணாலே அதுவே நேரா நிற்கும் ஆக்சுவலா. ஸோ இவங்க வந்துட்டு அந்த ஃபிளாகை வந்து உள்ள நட்டுறப்போ அந்த மேல அந்த ராட் இருந்ததுனால ஃபிளாக் வந்துட்டு லெஃப்ட் சைடு அண்ட் டாப்ல வந்துட்டு உங்களுக்கு இது இருக்கும், ராட் இருக்கும், ஸ்ட்ரைட்டா இருக்கும். கீழே வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ அவர் நடுறப்ப என்ன ஆகும்னா ஃபிளாக் வந்து ஆடும். ஸோ அது வந்து பறக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஸோ உடனே வந்துட்டு அது ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஷேடோ வந்துட்டு பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, லைக் வந்து அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஷேடோ இல்லாம இந்த எல்லா சைடுமே வந்துட்டு ஷேடோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு இவங்க சொல்ற ரீசன் என்னன்னா மூன் வந்துட்டு மூணே வந்து ஒரு மிரர் மாதிரி தான். இப்போ சூரிய ஒளி வந்துட்டு அதுவே வந்து ரிட்டர்ன் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இவங்க சொல்றது வந்துட்டு இப்போ கீழே பட்டு அதோட ஷேடோ அகைன் அடிக்கும். இப்போ உங்களோட ஷட்டில் இருக்குன்னா அந்த ஷட்டில்ல இருந்து ஒரு சைடு ஷேடோ விழுகும்,
இன்னொரு சைட்ல இருந்து ஷேடோ வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு பிரைட்டா இருக்காது. பட் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் தெளிவா இருக்கு. ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மல்டிபிள் இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க நாசால என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து நார்மலா எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம உள்ளவங்க சொல்றது ஒரு பேசிக். ஸோ சயின்ஸ் நாலேஜ் இல்லாம சொல்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் வந்துட்டு என்னன்னா, ரேடியேஷன் இருக்கும் பட் ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும். நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அந்த ரேடியேஷன்ல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம். ஸோ வந்துட்டு அந்த அளவு எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஃபிளேம்ஸ் சிக்னல் சயின்ஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்துட்டு கீழே அந்த கிரேட்டர் வந்துட்டு கீழே இருக்குன்னா அது லேண்ட் ஆகும்போது எந்த ஒரு ஃப்ளேமோ இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவங்க சொல்றது என்னன்னா அதுல ஃப்ளேமே வராது. ஒன்லி வந்துட்டு அதுல வந்து ஒரு சும்மா ஒரு ஏர் மாதிரி தான், ப்ரெஷர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால எந்த ஒரு எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க, இவ்வளோ ரீசன்ஸ் இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம நிறைய இமேஜஸ் வந்து சேட்டலைட்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ ரொம்ப அக்யூரேட்டாக மூணு வந்துட்டு எடுத்திருக்கு. ஸோ ஸ்டில் வந்து இவங்களோட அந்த ரோவர் அந்த ரோவர் வந்து இன்னமும் இருக்கு, அங்கதான் இருக்கு. ஸோ அந்த ஃபோட்டோ இன்னமும் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனே போதும் நம்ம நிலால லேண்ட் ஆயிட்டோம். கரெக்ட். இஃப் யூ ஹேவ் கட்ஸ் யூ கேன் கோ அண்ட் கேட்ச் அப்படிங்கிற மாதிரியா. ஆக்சுவலா நான் பழைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்க்கும்போது அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து இங்க இருக்கிற டெலஸ்கோப்ல இருந்து வந்து எனக்கு காமிங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு அக்யூரேட்டா எந்த ஒரு சேட்டலைட்டுமே வந்து போட்டோ எடுத்தது இல்ல, ரொம்ப க்ளோஸ்ல போயிட்டு. புரியுது. சோ இப்போ வந்துட்டு நம்மள்ட்ட சாலிடா ப்ரூஃப் இருக்கு போட்டோன்னு சொல்லி. ஸோ வந்துட்டு மூன் லேண்டிங் இஸ் ரியல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு ஏரியா 51. ஓகே, நம்ம அடுத்த தியரி, கான்ஸ்பிரசி தியரி. ஸோ ஏரியா 51 வந்துட்டு நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே, இந்த மாதிரி நவேடா டெசர்ட்ல வந்துட்டு இவங்க வந்து அதுல தான் அந்த ஏரியா 51ல தான் வந்து இவங்க இது பண்றாங்க. அந்த டெசர்ட்ல தான் வந்து அவங்க வந்துட்டு ஷூட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையுமே, அந்த லேண்ட் ஆகுறது எல்லாமே. ஸோ வந்துட்டு இது எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஸோ வந்துட்டு அந்த பிளேஸ் தான் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது நாட் ஜஸ்ட் மிலிட்டரி பேஸ், இவங்க வந்துட்டு இதுல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்றாங்க. அதுவும் இல்லாம எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங்ஸ் கூட எல்லாம் கனெக்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங்ஸ்னா இப்ப நம்ம வந்து எர்த்ல இருக்கோம். ஸோ நம்மள மாதிரியே லைக் மல்டிபிள் பிளானட்ஸ் இருக்கு, இன்ஃபினிட்டி பிளானட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு பிளானட்ல வந்து இந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கலாம் நம்மள மாதிரியே. ஸோ அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிருக்கலாம் நம்ம கூட, பட் நமக்கு தெரியாம இருக்கலாம். மேபி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து சீக்கிரட்டா வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கலாம். அப்படி சீக்கிரட்டா வைக்கிறதுக்கான இடம் தான் வந்து ஏரியா 51. ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி தியரி சொல்றாங்க. ஸோ ஆக்சுவலா பர்க்ஷயர்னு ஒரு இடம் இருக்கு யூஎஸ்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு 1969ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இந்த வேர்ல்டு. ஓகே. ஸோ வந்துட்டு அந்த ஒரு 1969ல ஸோ அந்த டைம்ல வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, ஏரியா 51 இடத்துக்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இருந்து வந்து அந்த யூஎஃப்ஓ பறந்ததையோ எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஸோ ஒரு யூஎஃப்ஓ வந்து கிராஷ் ஆயிடுச்சாமா. ஸோ அதை வந்துட்டு மறுநாள் வந்து அஃபிஷியலா நாசாவே வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. பட் அடுத்த கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாங்க, இல்ல அது வந்து ஒரு காஸ்டியூம், ஸ்பேஸ் ஷிப் கிடையாது, ஜஸ்ட் ஏதோ ஒரு அது பேர் என்ன ஹாலோவின்க்கு உள்ளதுதான், அது ரொம்ப பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி மறுநாளே வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டை இது பண்ணிச்சு. லைக் என்னன்னா, இது எதனால வந்து இப்போ அஃபிஷியலா நாசாவே சொல்லிட்டு அது திருப்பி எதுக்கு இது பண்ணணும், சம்திங் இஸ் கோயிங் ஆன் வித் தெம் அப்படிங்கிற மாதிரி. இப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பேஸ் மேல வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே பறக்கிறதுக்கு வந்து இது கிடையாது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. பட் வந்து கூகுள் மேப்ல நீங்க பார்க்கலாம் அந்த ஏரியாவை. பட் வந்து உங்களால மேல பறக்க முடியாது, அதுக்குள்ள வந்து என்டர் பண்ண முடியாது உங்களால. நான் அவங்க சொல்ற ரீசன் வந்து இது மிலிட்டரி பேஸ். ஸோ வந்துட்டு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க.
பட் வந்து இந்த நெவாடா டெசர்ட்டுங்கிறது வந்துட்டு இது நாட் ஓன்லி இந்த ஏலியன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் வாக்கர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸ்கின் வாக்கர்ஸ் என்னன்னா இது வந்துட்டு மித்துங்கிற மாதிரி தான் லைக் எல்லாருமே சொல்றது மித்துன்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா வந்துட்டு அந்த ஏரியால நேட்டிவ் அமெரிக்கன்ஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, இந்தியன்ஸ். ஸோ அந்த மாதிரியான பழங்குடியினர்கள் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் மேஜிக்ஸ், பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுல உள்ள ஒரு கிரியேச்சர் தான் வந்துட்டு ஸ்கின் வாக்கர். ஸோ அதுக்குமே ஏரியா 51க்குமே நிறைய சம்மந்தம் இருக்கு. ஸோ அங்க பக்கத்துல நிறைய பேர் ஃபார்மிங், அந்த ஃபார்ம் அனிமல்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கொல்றது அந்த மாதிரி நிறைய நடக்கும். பட் நான் வந்துட்டு என்னதான் கேமரா அந்த மாதிரி வச்சு பார்த்தாலுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல. பட் நிறைய இது வந்து லேசர் கட் பண்ண மாதிரி இருந்திருக்கு. லேசரால ஒரு இது நீங்க கொல்றீங்கன்னா இப்படி கட் ஆகுமோ அதே மாதிரி ப்ரிசைசிங்கா கட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஏரியா 51 சுற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்கு, நிறைய கதை இருக்கு. சரி, நம்ம சின்ன வயசுலலாம் வந்துட்டு ஒரு வீடு இருக்கும்ல, ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு ஐ மீன் ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கும். அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும் அதை பார்த்தாலே. பட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த வீட்டுல வந்து பேய் இருக்கு, நான் வந்து பேய பார்த்தேன், அதுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது, நைட்ல எவனாச்சும் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க, ஆளு வீடு இல்லாத சொல்லிட்டு சரக்கு அடிச்சிட்டு இருப்பானுங்க யாராச்சும், அவனுங்க எதுவும் சத்தம் போடுவானுங்க. அது நம்ம வெளியில யாரோ இருக்காங்க, அவங்கள பேய் இருக்கு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சேம் திங் வித் ஏரியா 51. ஸோ ஏதோ ஒரு ரீசன், என்ன ரீசன் லைக் ஏதாச்சும் ஒன்று நடந்தாலுமே வந்துட்டு இந்த இதனாலதான் நடக்குது அப்படின்னு நம்மளா, ஸோ நம்மளா சைக்கலாஜிக்கலா நம்ம அதை பிலீவ் பண்ணிப்போம். ஸோ இந்த கான்ஸ்பிரசி தான் ஏரியா 51. ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு இப்போ நம்ம ஏரியா 51ல வந்துட்டு சொன்னோம்ல, இந்த ஏலியன்ஸ் ரிலேட்டடாக சொல்லிட்டு இருந்தோம்ல. ஸோ இதுலேயே இன்னொரு ஒரு தியரி இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட சிவிலைசேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுச்சுல, ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம்னா, சம் கைண்ட் ஆஃப் காட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்பேஸ்ல இருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கும் எல்லா கல்ச்சர்லயுமே. ஐ மீன் நாட் ஆல் தி கல்ச்சர், மோஸ்ட் ஆஃப் தி கல்ச்சர்ல வந்துட்டு. இப்போ நம்மளோட எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட காட்ஸ் வந்துட்டு விமானத்துல வந்துட்டு பறப்பாங்க, சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இதுல இன்னொரு ஒரு தியரி இந்த இதுல என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம அட்வான்ஸ் ஆன சிவிலைசேஷன் அட்வான்ஸ் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த மாதிரி வெளி இதுல இருந்து வந்த ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று சொல்றாங்க. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு ஏன்ஷியன்ட் டைம்ல. அப்படி ஓகே, ஏன்ஷியன்ட் டைம்ல வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது வந்து பிரமிட்ஸ். ஸோ இந்த பிரமிட் வந்துட்டு எப்படின்னா 2560 BC, அதாவது 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. ஓகேவா? ஸோ பிசினா என்னன்னா பிஃபோர் காமன் எரா, பிஃபோர் கிறிஸ்ட். ஸோ வந்துட்டு இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2.3 மில்லியன் லைம்ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிரானைட் பிளாக்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே வெயிட் வந்து 2.5லேருந்து 80 டன்ஸ், 2.5 டன்ஸ் டு 80 டன்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த அலைன்மெண்ட்டோட பிரமிடோட அலைன்மெண்ட் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ப்ரிசைஸாக இருக்கும். ஆமாம், கரெக்ட். இன்னொன்று வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு கார்டினல் பாயிண்ட்ஸோட மேட்ச் ஆயிருக்கும். உங்களுக்கு கார்டினல் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியும், நார்த், சவுத், ஈஸ்ட், ரொம்ப ப்ரிசைஸாக இதில் மேட்ச் ஆயிருக்கும். அதே போல் இந்த இன்டர்னல் ஆர்கிடெக்சர் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. உள்ள சேம்பர்ஸ் இருக்கும், உள்ள இருக்கிற ஆங்கிள் எல்லாமே வந்து ப்ரிசைஸாக இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு எப்படி மாடர்ன் டூல்ஸ் இல்லாமல் வந்துட்டு பண்றாங்க. ஸோ லைக் அந்த டைம்லயே வந்துட்டு எப்படி இவங்களால இவ்வளோ மேத்தமெட்டிக்கல் அட்வான்ஸ்டாக இருக்க முடியுது.
அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அவங்க என்ன சொல்றதுன்னா, அந்த டைம்ல வந்து லேசர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து லெவிடேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. லெவிடேஷன்னா மேக்னெட்டிக். ஸோ வந்துட்டு எந்த ஒரு யாருமே டச் பண்ணாமலே மூவ் பண்றதுக்கு அந்த மாதிரியான இது பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸ் அட்வைசர்ஸ் எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று தியரி ஒன்று சொல்றாங்க. இதெல்லாம் இல்லாம வந்துட்டு அந்த டைம்ல பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம தஞ்சாவூர் அந்த இது சொல்றோம்ல, எப்படி வந்துட்டு மேல வந்து இந்த கல் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. லைக் ஒரு லாங் பிரிட்ஜ் இது பண்ணி அந்த இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்க பார்த்தோம்னா ஈச் பிளாக் வந்து 2.5 டன்னுக்கு மேல இருக்கு. ஐ மீன் 80 டன்ஸ் வரைக்குமே இருக்கு வெயிட். ஸோ இதெல்லாம் அந்த டைம்ல எப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டாவது இது வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில்ல பால்பெக்னு ஒன்று இருக்கு லெபனான்ல. ஸோ இது வந்துட்டு 9000 BC அந்த டைம்ல பண்ணது. இதுல வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஆஃப் த பிரெக்னன்ட் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்கு. ஸோ இந்த தூண் வந்து பாத்தீங்கன்னா 1000 டன்ஸ் வெயிட். இதுதான் வந்து இப்போ வரைக்குமே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நோன் ஸ்டோன்ஸ் எவர். சிங்கிள் ஸ்டோன் இவ்வளோ பெருசா அது யாருமே செதுக்கினது கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டே கிரெயின்ஸ் கூட அதை வந்துட்டு தூக்க முடியாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு இவங்களுக்கு என்னன்னா, எப்படி இப்போ இருக்கிற டெக்னாலஜியாலே முடியாது, எப்படி வந்துட்டு அவங்க அந்த டைம்ல வந்து எந்த ஒரு மெத்தடுமே இல்லாம எப்படி மூவ் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கான தியரியுமே பாத்தீங்கன்னா இதுதான், ஆன்டி கிராவிட்டி டெக்னாலஜி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் பீயிங்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்துட்டு ஸ்டோன் ஹெஜ், இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இங்கிலாந்துல இருக்கு. 3000 BCல இருந்து 2000 BC அந்த டைம்ல வந்துட்டு பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து என்னன்னா, இதுல ப்ளூ ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல யூஸ் பண்ண ப்ளூ ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வேல்ஸ்ல இருந்து வந்துச்சு. ஸோ அது வந்துட்டு 140 மைல்ஸ் அந்தாண்ட உள்ளது. ஸோ வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கான எந்த ஒரு மெக்கானிசமுமே இல்லாத டைம்ல எப்படி வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன இன்னொன்று வந்துட்டு சர்க்கிள் அலைன்ட் வித் சோல்ஸ்ட். நம்ம வந்து சங்கிராந்தின்னு சொல்லுவோம் தெரியுமா? சால்ஸ்டைசஸ்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். சங்கிராந்தினா என்னன்னா, இப்போ வந்து லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர், ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் த இயர். ஐ மீன் பிகினிங் ஆஃப் த சம்மர் வந்து லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர், அண்ட் பிகினிங் ஆஃப் வின்டர், எண்ட் ஆஃப் வின்டர், ஐ திங்க், ஐ எம் நாட் ஷுர், பிகினிங் ஆஃப் வின்டர் நினைக்கிறேன். அது வந்துட்டு ஷார்ட்டஸ்ட் டே ஆஃப் த இது. ஸோ இந்த இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரியான எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஆஸ்ட்ரானமி ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ், இந்த லூனார் ஈவெண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு அந்த சர்க்கிள் வந்து அலைண்டா இருக்கு, இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ். ஸோ இவங்க சொல்றது என்னன்னா, எப்படி அந்த காலத்துல எப்படி இவங்களுக்கு வந்து இவ்வளோ இது தெரியுது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. ஒன்று யாராச்சும் சொல்லி இதை பண்ணியிருக்கணும், இல்லை இவங்களுக்கு வந்து நாலேஜ், இந்த நாலேஜ் வர்றதுக்குமே வந்துட்டு, ஐ மீன் இப்போ நினச்சி பாருங்க. ஸோ இது பில்ட் பண்ணது வந்துட்டு 3000 BCலேருந்து 2000 BC, விச் மீன்ஸ் ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல எப்படி இதெல்லாம் வந்துட்டு இருக்கும், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து அவங்க இது பண்றாங்க. ஸோ இன்னொன்று வந்துட்டு டியோட்டிஹான்னு ஒன்று மெக்சிகோல இருக்கு. ஸோ அது பிரமிடு. அந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா ஓரியன் கான்ஸ்டலேஷனோட அலைனா இருக்கும். ஓரியன் கான்ஸ்டலேஷனா என்னன்னா, இப்போ நம்ம வானத்துல ஒரு 3 ஸ்டார் பெருசா இருக்கும் தெரியுமா, எப்பவுமே அலைனாவே இருக்கும். ஸோ அந்த ஸ்டாரோட அலைனா இருக்கு அந்த இது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. இதுவா மாயன் கேலண்டர்? ஸோ இந்த மாயன்ஸ் அவங்க தான் மெக்சிகோல உள்ள அந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாச்சு பிச்சு, இது வந்துட்டு பெருவில் இருக்கு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஹை ஆல்டிடியூட் ஸ்டோன்ஸால கட்டினது, ரொம்ப ப்ரெசைஸா கட் பண்ணிருப்பாங்க. இப்போ நீங்க அது உள்ளர வந்துட்டு ஒரு நைஃப் கூட உள்ள விட முடியாது, அந்த அளவுக்கு ப்ரெசைஸா இருக்கும். ஸோ என்னன்னா, இந்த அளவுக்கு கட் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி இருந்திருக்கும் அந்த டைம்ல, இப்பெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு கோப்பல்கி டேப்பேன்னு ஒன்று துருக்கியில. ஸோ இது வந்துட்டு உலகத்திலேயே ரொம்ப ஓல்டான டெம்பிள். அதாவது 11,000 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது கட்டினது வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு முன்னாடி.
அக்ரிகல்ச்சரே அப்ப இல்ல. அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டெம்பிள் அது. ஸோ இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு ரொம்ப டவுட்டா இருக்கு. இப்படி அக்ரிகல்ச்சரே நமக்கு உருவாகல, விச் மீன்ஸ் we are in a stone age kind of. அந்த டைம்ல வந்துட்டு எப்படி இந்த டெம்பிளை வந்து இவங்களால கட்டியிருக்க முடியும்? ஸோ வந்துட்டு சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால தான் இவங்க வந்துட்டு பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கான கவுண்டர் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கான கவுண்டர் பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னா, நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் வந்துட்டு என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரையல் அண்ட் எரரு, மாஸ் லேபரு, அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு நாள் 2 நாள்ல தான் உங்களுக்கு வந்துட்டு, ஐ மீன் நாட் ஒரு நாள், 1 வருஷம் 2 வருஷம்னா தான் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பண்றது உங்களுக்கு இம்பாசிபிளா தெரியும். பட் வந்து நிறைய லேபர்ஸை வச்சு ரொம்ப வருஷ கணக்கா, டிகேட்ஸ் கணக்கா, செஞ்சுரிஸ், மோர் தென் செஞ்சுரி டைம்ல வந்துட்டு நீங்க இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இதுல இன்னொன்று நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு, லைக் ரேம்ஸு, லெவர்ஸு, அப்புறம் காப்பர் டியூலு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு காமனா யூஸ் பண்ணாங்க. பட் வந்து ஸ்டில் அது ப்ரூவ் பண்ணல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி. மேபி இதெல்லாம் பண்ணி அவங்க பண்ணியிருக்கலாம் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஏலியன்ஸ் தியரி, ஐ மீன் இந்த எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் பீயிங்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹியூமன் ரேஸ்க்கு இருந்துச்சுன்னு நம்புறவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன இருக்குன்னா, இந்த பில்டிங் இந்த இதெல்லாம் வந்துட்டு நாட் ஜஸ்ட் பில்டிங். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதெல்லாம் வந்து பில்டிங் கிடையாது. இது வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப், இப்போ வந்து ஸ்பேஸ் ஷிப் லேண்ட் பண்றதுக்கும் லைக் இது பண்றதுக்கும் ஒரு சர்டன் கைண்ட் ஆஃப், எப்படி சொல்றது, ஒரு இப்போ எப்படி நம்ம லைட் ஹவுஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்னல் அவங்களுக்கு. இந்த மாஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த லேண்டர் இது பண்றதுக்கான இது. அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு எவிடன்ஸ். லைக் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டான ஸ்பீசிஸ் கூட நம்ம கணக்கில் இருந்திருக்கோங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு எவிடன்ஸுங்கிற மாதிரி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. ஸோ அடுத்து இந்த சேம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் இன்னொரு ஒரு இது என்னன்னா, சுமேரியனோட கல்வெட்டில் இருக்கிற அனுன்னக்கின்னு சொல்லிட்டு ஒரு காடு. ஸோ இது வந்து மித்தலாஜிக்கல் காடு வந்துட்டு இவங்க. ஸோ நிபுருங்கிற பிளானட்லேருந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. ஸோ ஏன்ஷியன் சுமேரியா, அதாவது இப்போ இருக்கிற ஈராக்கில் வந்துட்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்துட்டு 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த டெக்ஸ்ட் அந்த கல்வெட்டில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்க, இவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்துட்டு பவர்ஃபுல்லானவங்க, ஸோ ஸ்கையிலேருந்து வரவங்க. ஸோ அணுங்கிறவங்க தான் வந்துட்டு அந்த காடு, அந்த காடோட நேமு. ஸோ வந்துட்டு இவங்க சொல்றது என்னன்னா, பிளானட் நிப்ரு அந்த இதுலேருந்து தான் வந்துட்டு வந்தாங்க. 3600 வருஷத்துக்கு 3600 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு எர்த்துக்கு பக்கத்தில் அந்த நிபுருங்கிற அந்த பிளானட் வந்துட்டு வரும். ஸோ அந்த பிளானட் வந்துட்டு 12th பிளானட்டாக வந்துட்டு கன்சிடர் பண்ணாங்க. ஐ மீன் இப்போ நீங்கள் சன் மூன்லாம் வந்துட்டு சேர்த்திங்கன்னா 12th பிளானட்டாக வந்துட்டு அது வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட பர்பஸ் என்னன்னா வந்துட்டு கோல்டு வந்துட்டு மைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு என்விரான்மெண்டல் கிரைசிஸ்லாம் இருக்குல்ல, லைக் எர்த்தோட என்விரான்மெண்டல், ஐ மீன் அவங்க பிளானட்டோட என்விரான்மெண்டல் கிரைசிஸ்க்காக எர்த்தில் வந்துட்டு இருக்கிற கோல்டு எடுக்கிறதுக்கு, மற்ற உலோகங்கள்லாம் வந்துட்டு மைன் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு அவங்களோட லேபர் தான் வந்துட்டு யூஸ் பண்ணாங்களாமா, அவங்களோட பிளானட்ல உள்ளவங்க தான் லேபராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களோட டிஎன்ஏவையும் ஹியூமன்ஸோட டிஎன்ஏ மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் பண்ணி ஹோமோசேப்பியன்ஸ்னு வந்துட்டு இது பண்ணி அவங்கள வந்துட்டு அந்த வேலையை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. லைக் ஐ மீன் ஹோமோசேப்பியன்ஸ் உங்களுக்கே தெரியும், லைக் ஹியூமன் எவல்யூஷன்ல மாடர்ன் டே ஹியூமன்ஸ் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். ஸோ இவங்களோட கிளைம் என்னன்னா, இவங்க தான் வந்து எவல்யூஷனே வந்து மாத்திருக்காங்க அவங்களோட. ஏன்னா வந்துட்டு ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற பிரெயின் வந்துட்டு மற்ற எந்த ஒரு ஹியூமன்ஸோட எபிலிட்டி வந்து பிளானட்ல உள்ள மற்ற யாருக்குமே இல்லை. ஸோ இவ்வளோ இன்டெலிஜென்ட்டா இருக்கும். ஸோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்து நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து 2 லீடர் இருந்தாங்களாம், எங்கின்னு சொல்லிட்டு.
அவங்க வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. ஓகே. அப்புறம் வந்துட்டு என்லில்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து ஒரு ரூலர் மாதிரி. ஓ ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய அவங்களோட மித்தாலஜிக்கல் இது இருக்கு. இவங்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒரு ரைவல்லாம் நடக்கும். ஐ மீன் இப்போ வந்து சயின்டிஸ்ட்னா நார்மலாக வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட்ஸ்க்காக இது பண்ணுறவன், ரூலர்னா வந்துட்டு அவனோட பெனிஃபிட்காக பண்ணுறவன். ஸோ இவங்களோட ரைவல்லாம் வந்துட்டு லூசிஃபருக்கும் காடுக்கும் என்ன ஒரு இது இருக்கும், அதே போல் பிரிமிதியஸ்க்கும் ஜியஸ்க்கும். ஸோ பிரிமிதியஸ் ஜியஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த கிரீக்ஸோட மித்தாலஜிக்கல் காட்ஸ். ஸோ இந்த மாதிரியான இதோட சிமிலராக வந்துட்டு போகுமா. ஸோ வந்துட்டு சிச்சின்னு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், ஸோ அவர் தான் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு இவங்க அன்னன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஒரு ஹியூமன் எவல்யூஷன் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் ஆச்சு. ஸோ இவங்களோட டிஎன்ஏ, இவங்க தான் வந்து நம்ம டிஎன்ஏ, அவங்களோட டிஎன்ஏ வந்துட்டு நமக்குள்ளே வந்து இது பண்ணியிருக்காங்க, இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் வந்துட்டு அன்னைக்கு வந்து காட்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவங்களோட பவரு, அவங்களோட டெக்னாலஜி, அவங்களோட அந்த பறக்கிற எபிலிட்டிஸு, ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் நிறைய ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த தியரியை சப்போர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் சுமேரியன் கிங் லிஸ்ட்டு. ஸோ வந்துட்டு இவங்கெல்லாம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூலர்ஸ் வந்து ரொம்ப தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து இருந்தாங்க, பூமியில் வந்துட்டு வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சுமேரியன் கல்வெட்டில் இருக்கிற அந்த கிங்ஸோட லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. 1000 வருஷம் நம்ம மனுஷங்களால இருக்க முடியாது. ஸோ இவங்களோட சஜஷன் என்னன்னா, ஓகே இது வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியலோட இதுதான். அப்புறம் வந்துட்டு எபிக் ஆஃப் கில்கமேஷ்னு ஒன்று. ஸோ வந்துட்டு இதில் இந்த ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்லேயும் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி காட்ஸ்லாம் வந்து ஸ்கைலேருந்து வந்தவங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்குலாம் வந்துட்டு அழிவே கிடையாது, அவங்க சாகவே மாட்டாங்க, உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து சிலிண்டர் சீல்ஸு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அதில் இருக்கிற ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டமில் இல்லாத ஒரு பிளானட்டை வந்துட்டு அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களாமா. ஸோ அதுதான் வந்து நிப்ரு அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து மித்தலாஜிக்கல் டைப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸ் தான் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி மித்தலாஜிக்கலாக அதை இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் மெட்டாஃபர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெட்டாஃபர் தான், பட் நம்ம வந்துட்டு அது தப்பாக புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இதில் சம் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த மாடர்ன் டே பாப் கல்ச்சர்லையும் இருக்குது, இந்த அனுநக்கி அண்ட் நிப்ரு அதெல்லாம் பற்றி. ஸோ இப்போ வந்து சைஃபை மூவிஸ்லாம் இருக்குல்ல, ப்ரமிதியஸ்ங்கிறத வந்துட்டு இந்த ஒரு ஏலியன் இன்ஜினியர்ஸோட ஐடியாவை வச்சு தான் பண்ணது. ஸோ இது ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நாஸ்கா லைன்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ஏன்ஷியன்ட் எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியலோட இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாஸ்கா லைன்ஸுங்கிறது வந்து சதன் பெருவில் இருக்குது. பெரு. ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரன்னவே மாதிரி. எக்ஸ்ட்ரா டெரிஸ்ட்ரியல் விசிட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ எப்படி நமக்கு ஹெலிபேட் இருக்கு, ரன்வே இருக்குல்ல, ரன்வே இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து இவங்க ஒரு இது பண்ணியிருக்காங்க, அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நாஸ்கா கல்ச்சரில் வந்துட்டு 600 BC to 500 BC, ஸோ இந்த டைமில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்துட்டு கவர் ஆயிருக்கு. ஸோ ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். ஸோ சம் லைன் வந்து 30 மைல் வரைக்கும் நீட்டாக இருக்கும், லைனாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு மங்கி, ஹம்மிங் பேர்டு, ஸ்பைடர், வேலு, லிசார்டு, டாகு, அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ், பிளான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ சில இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான இந்த ஃபிகர்ஸ்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து 30 to 40 ஐ மீன் நாட் 30, 300 to 400 அடி வரைக்கும்
நீளமாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அதே போல் ஸ்பைரல் சைஸில் ஜிக்ஸாக்ல ஸ்ட்ரைப்பு ரன்வே லைக் ஸ்ட்ரைப்பு அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப லாங்காக ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன்ஸுமே இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் அவங்களோட இது என்னன்னா இதெல்லாம் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சிக்னல் மாதிரி அவங்க எங்கே லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிக்னல் மாதிரி அவங்க அந்த டைம்ல கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஸோ ஆர்கியாலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த லைன்லாம் வந்துட்டு டாப் லேயர் டாப் லேயர் ஆஃப் ரெட்டி ஸ்டோன்ஸுங்கிறது வந்துட்டு ரெட் கலர்ல உள்ள ஸ்டோன்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மலை மாதிரி இருக்கும். ஸோ அதோட டாப் லேயர் வந்துட்டு ரிமூவ் பண்றதுனால அதுக்கு உள்ள இருக்கிற அந்த லைட்டர் சாயில வந்துட்டு இது பண்றதுக்காக தான் எடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து வெறும் பேசிக் டூல் வச்சு தான் பண்ணிருக்காங்க. நீங்க வந்துட்டு கிரிட் பிளாட்டிங் டெக்னிக் வச்சே வந்து இதெல்லாம் பண்ணிடலாம். நீங்க வந்துட்டு ஃபுல்லா மேல இருந்தா பாக்கணும்லாம் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு ட்ரெடிஷ்னலா என்ன சொல்றாங்க இந்த ஸ்காலர்ஸ் இல்லாம ட்ரெடிஷ்னல் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் செரிமனி. ஸோ ரிலீஜியஸா அவங்க வந்துட்டு வழிபடுற கடவுளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கான இது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல இந்த லைன்லாம் வந்துட்டு பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ்லயும் இருக்கு. ஸோ வந்துட்டு என்னன்னா நம்ம அக்சசன் கிரீட் கேம் விளாண்டுருப்போம். அதுல வந்து டாம் ரைடர் அப்படிங்கறது இது வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அக்சசன்ஸ் கிரீட்லயும் இந்த இது வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய ஆர்ட்லாம் இருக்குல்ல, அந்த ஆர்ட்லாம் வந்துட்டு யூஎஃப்ஓஸ் இருக்கு. ஓகே, அதோட ரெஃபரன்ஸ் வந்துட்டு நிறைய ஆர்ட்ல வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஏன்ஷியன் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, பெயிண்டிங்ஸ் கிரைவிங்ஸ் அப்புறம் வந்துட்டு ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பழங்கால பொருட்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யூஎஃப்ஓஸ், ஸ்பேஸ் சூட்ஸ், இந்த மாதிரி ஃப்ளைங் மிஷின்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் பீயிங்ஸை வந்துட்டு அவங்க வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு எவிடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆஸ்ட்ரோனட் தியரிஸ், ஏன்ஷியன்ட் ஆஸ்ட்ரோனட் தியரிஸ் வந்து சொல்றாங்க. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து க்ரூசிஃபிக்ஷன். க்ரூசிஃபிக்ஷன்னா உங்களுக்கு என்ன, உங்களுக்கே தெரியும். க்ரூசிஃபிக்ஷன். ஸோ இது வந்து ஜீசஸ் குரூசிஃபை பண்றப்போ ஸோ அதை வந்துட்டு 9350 ADல வந்துட்டு விசோக்கி டெகானி மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. ஸோ இது எங்கன்னா செர்பியாவில் உள்ள ஒரு சர்ச்சில். ஸோ வந்துட்டு இதில் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா ஜீசஸ் வந்து குரூசிஃபை ஆகும்போது ஸ்கைல வந்துட்டு ஒரு 2 ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஎஃப்ஓ வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு ஹியூமன் ஃபிகர் மாதிரி உள்ளார ஹியூமன் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பைலட் அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி வரைஞ்சி இருக்கு அந்த பெயிண்டிங்ல. ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு யூஎஃப்ஓ அந்த டைம்ல இது உண்மையாவே க்ரூசிஃபிக்ஷன் டைம்ல வந்து நடந்திருக்கு, அதனாலதான் அவர் வரைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் இது எடுத்து பார்த்தோம்னா இவர் வரைஞ்ச டைம் வந்துட்டு 1350 AD மீன்ஸ் அன்னா டாமினி. ஸோ வந்துட்டு இது வந்து ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறமா நடந்தது. அதுவும் ஜீசஸ் பிறந்து 1350 இயர்ஸ்க்கு அப்புறம் நடந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இவரால் வந்துட்டு எப்படி இதில் வந்துட்டு பார்த்துருக்க முடியும், அவருக்கு எப்படி இது தெரியும் இந்த மாதிரி இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஸ்காலர்ஸ் வந்து ஒரு கொஸ்டினாக வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று வந்துட்டு ஜீசஸ் வந்துட்டு பாப்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்ட் ஒன்று. ஸோ அதில் வந்துட்டு ஆர்டே கெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வரைஞ்சது அவர் தி பாப்டிசம் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு 1710. ஓகே. ஸோ கேம்பிரிட்ஜ் ஃபிட்ஸ்மில்லியம் மியூசியம் கேம்பிரிட்ஜில் வந்துட்டு வரைஞ்சிருக்காரு. ஸோ இதில் வந்துட்டு ஜீசஸ் வந்து பேப்டைஸ் பண்ணுற மாதிரி அந்த பெயிண்டிங் வந்து இருக்கும். ஸோ இதுலேயுமே வந்துட்டு ஒரு டிஸ்க் ஷேப்பான ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. லைக் அதுலேருந்து வந்துட்டு லைட் வந்துட்டு வர மாதிரியும். ஸோ அது பார்க்கறதுக்கு ஒரு யூஎஃப்ஓ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து அது என்ன ரீசனுக்காக வரைஞ்சாருன்னு தெரியல. பட் மேபி இது இன்டர்பிரேட் ஆகுறது வந்துட்டு உங்களுக்கு யூஎஃப்ஓ மாதிரி தெரியலாம். ஸோ அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு
தி மடோனா வித் சைன்ட் ஜியோவானியோ இட்டாலியில வரைஞ்சது. இது வந்து இதுதான் விர்ஜின் மேரி வந்து ஜீசஸோட இருக்கிறது. ஸோ அதுலேயுமே வந்துட்டு மேலே ஒரு ஃப்ளைங் டிஸ்க் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். அப்புறம் வந்துட்டு நிறைய ப்ரீ ஹிஸ்டாரிக் கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ஐ மீன் அல்ஜீரியாவில் வந்துட்டு 6000 பிசியில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய கேவ் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் ஹெட் வந்துட்டு ஒரு ஹெல்மெட் இருக்கிற மாதிரியும், ஸ்பேஸ் ஷூட்ஸ் போட்டிருக்க மாதிரியும், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ரெஃபர் பண்றாங்கன்னா, தி கிரேட் மார்ஷியன் காட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ரெஃபர் பண்றாங்க. ஸோ இதுவுமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஷூட்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்ததுனால தான் வந்துட்டு இவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு மாயன், அப்புறம் பழங்காலத்து ஆர்டிஃபெக்ட்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நிறைய மெக்சிகோலையும் காட்டாமலாலையும் வந்துட்டு நிறைய இது வந்து கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய ஆர்டிஃபெக்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து ஒன்று வந்துட்டு ராக்கெட் மாதிரி ஒரு கேப்சூல் இருக்கு. அப்புறம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பழங்காலத்து பொருள்லாம் நிறைய கிடைக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து மிஸ் இன்டர்பிரேட்டா நமக்கு தெரியுது ராக்கெட் மாதிரி. அவங்க வந்து என்ன ரீசனுக்காக அப்பவே வந்து என்ன ரீசனுக்காக அவங்க இன்டர்பிரேட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க. ஸோ வரைஞ்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றது வந்து கரெக்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. நம்மளோட ஏஷியன் டெக்ஸ்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இந்த விமானாஸு, அப்புறம் வந்து வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. கரெக்ட். ஸோ இதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பறக்கிற விமானாஸ்லாம் வந்துட்டு ஒரு யூஎஃப்ஓ மாதிரி. ஆமாம், வானூர்தி. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்க சான்ஸே இல்லை. அப்புறம் எப்படி காட்ஸ் வந்து மேலே பறந்துட்டு போய் சண்டை போட்டாங்க. அதே போல் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப மாஸ் டெஸ்ட்ரக்டிவான வெப்பன்ஸு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் வெப்பன். ஸோ இது மகாபாரதா, ராமாயணா, அப்புறம் வந்துட்டு வைமானிகா சாஸ்திரா அப்படிங்கிற வந்துட்டு ஒரு இதுலேருந்து வந்துட்டு நிறைய சோர்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்ஷியன் டைம்ல எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் பீயிங்ஸ் வந்து இந்த மாதிரி வந்தாங்க அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கான்ஸ்பிரசி, கான்ட்ரோவர்ஷியல் கான்ஸ்பிரசி. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா, மண்டேலா எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ மண்டேலா எஃபெக்ட்னா என்னன்னா, ஸோ மண்டேலா வந்து நெல்சன் மண்டேலா வந்துட்டு என்ன ஆனாரு அப்படின்னா, 2013 வந்து இறந்துட்டாரு. ஓகேவா? பட் வந்து அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பீப்புள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இவர் வந்து 2013 இறக்கல, 1980s வந்து இப்போ பிரிசன்ல வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் உண்மை என்னன்னா, அவர் 1990 வந்துட்டு ரிலீஸ் ஆயிட்டாரு, 2013 வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேருக்குன்னா ஓகே. பட் வந்து இப்படி எப்படி ஒரு மாஸ் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது வரும், இந்த மாதிரி நினைக்கிறதுக்கு ஒரு சான்ஸே இல்ல. சோ எப்படி இவ்வளவு பேர் வந்து எப்படி கரெக்டா சொல்றாங்க 1980s எப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்து மண்டேலா எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நாட் ஜஸ்ட் மண்டேலா, ஐ மீன் மண்டேலா பத்தி மட்டும் கிடையாது. பட் இந்த ஒரு இது வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இதே மாதிரி நிறைய பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் வந்துட்டு, ஐ மீன் டிவியில உள்ள சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்ஸா இருக்கட்டும், நிறைய இதை வந்து மக்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இல்லையே இது இப்படி வராதே, நான் இப்படி இல்லை கேள்விப்பட்டேன் அப்படின்னு. ஸோ இது எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, ஒருத்தர் 2 பேர்னா பிரச்சனை இல்லை, எப்படி ஒரு மில்லியன் கணக்குல மக்கள் வந்து ஒரே டைம்ல இந்த மாதிரி நினைக்க முடியும், கொஸ்டின் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே எனக்குமே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. ஏன்னா அப்துல் கலாம் இறந்து போகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, அப்துல் கலாம் இப்பதான் இறந்து போறாரா, முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா அவர் இறந்து போன, ஐ மீன் அவர் இறந்து போனப்போ நமக்கு தெரியும் அப்துல் கலாம் இறந்துட்டாரு. பட் என் பேக் ஆஃப் த மைண்ட்ல வந்துட்டு என்ன இருக்குன்னா, அவர் முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது. ஸோ இது எனக்குமே நடந்திருக்கு. இது நிறைய இடத்துல நடக்கும் ப்ரோ. சிலர் வந்து லைக் அவங்க ஓல்டர் ஜெனரேஷன்ல இருக்கவங்க
இப்போதான் ரீசெண்டாக அவங்கள பற்றி நியூஸோ ஏதோ ஒன்று ரீட் பண்ணும்போது ஓகே இவங்க என்ன இருக்காங்களா, ஓகே இன்னும் இது பண்ணுறாங்களா, இன்னும் அவங்க ரிசர்ச் ஒர்க்கோ இல்லை வந்து அவர் ஆக்டிங் ஃபீல்டு ஏதோ ஒன்றுல இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற இது நமக்கே தோணும். ஸோ இதுதான் வரும். ஸோ இதுதான் சைக்காலஜி. இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ இது நம்மளோட பிரெயின் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்டன் ஒரு மெமரி இருக்கு நமக்கு, ஒருத்தவங்களை பத்தி ஒரு சர்டன் இது வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு அதை பத்தி எந்த ஒரு இதுவுமே தெரியாது. ஸோ ஒரு பிளாங்க் அவுட்டா இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்றதுக்காக ஒரு ஃபால்ஸ் மெமரி கிரியேட் பண்ணும். அது நமக்கு தெரியாமலே நடக்கும். நம்ம ஒரு அசம்ஷன் வச்சிருப்போம், இல்ல யாரோ ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதை வந்து நம்ம பிரெயின் என்ன பண்ணும்னா அந்த ஓகே இதை வச்சு அந்த ஸ்டோரியை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து இது பண்ணிரும். சோ அந்த மாதிரிதான் மண்டேலாவுக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு மண்டேலாவை பத்தி தெரியும், அவருக்கு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல அப்போ அவங்க ஃப்ரீடம் ஃபைட் அது அப்போ வந்து அவங்கள பத்தி அந்த பிளாக்ஸ்க்கு எதிரா இது பண்ணப்போ தெரியும். ஆஃப்டர் ஃப்ரீடம்க்கு அப்புறம் மறந்துருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாதா. சோ வந்துட்டு சோ ஓகே வேற எங்கேயாச்சும் கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஏதோ ஒரு ரூமர் சம்திங். ஸோ அதை வந்து அவங்க பிரெயின் வந்து அன்கான்சியஸா இதுதான் உண்மை நம்ப வச்சு அந்த ஸ்டோரியை முடிச்சிருச்சு, ஃபுல் ஸ்டாப் வச்சு. ஸோ ஒன்ஸ் அவர் வந்து 2013 இறந்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமா இந்த மாதிரி யாராலையும் நம்ப முடியல. இது காந்தி செத்துட்டாரா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா, எர்த் வந்து ஃபிளாட்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று சுற்றிட்டு இருப்பானுங்க யூஎஸ்ல. ஸோ நான் எப்பவுமே வந்து யாராச்சும் யூஎஸ் வந்து ஏன் இவ்வளோ பெரிய கண்ட்ரியா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்னன்னா, அவனுங்க வந்து ரொம்ப பணக்காரனுங்க. ஐ மீன் யூஎஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் கண்ட்ரின்னு நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவனுங்க இருக்கிற சிட்டிசனுக்கு வந்து ரியாலிட்டி போர் அடிச்சு போயிடும். ஸோ அவங்களால அவங்களோட ஓன் ரியாலிட்டியை அவங்களே கிரியேட் பண்ணிப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாதனாலதான் அப்படிலாம் யோசிக்க முடியும். ஸோ நான் அந்த ஒரு பாயிண்ட் தான் இல்லாட்டி சொல்லுவேன். ஸோ அதே போலதான் இது இங்கேயும். என்னடா போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா எர்த்தியன் ரவுண்டா இருக்கு ஃபிளாட்னு சொல்ல வேண்டியதானே. ஸோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா எர்த்து வந்து ஃபிளாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அண்ட் அது இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க நிறைய பேர், ஃபிளாட் எர்த் சொசைட்டின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா, சரி எதுக்கு மூணுலாம் வந்து ரவுண்டா இருக்கு ஃபிளாட்டா இல்லை அப்படின்னு சொன்னா, மூணு வந்து எவிடன்ஸ் இருக்கு இங்க இருந்து எர்த்துக்கு இருக்கா. ஸோ அதே போல ஒன் டைம் வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தான். லைக் வந்து ஏன் யாருமே வந்து ஃபிளாட் மார்ஸ் இதுக்கு வந்துட்டு சொல்றது இல்ல, ஏன் ஃபிளாட் மார்ஸ் சொசைட்டி வந்துட்டு ஏன் இதாகல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சொன்னப்போ இவனுங்க வந்து ட்விட்டர்ல, ஐ மீன் இந்த ஃபிளாட் ஈவனிங் சொசைட்டி இவனுங்க வந்து ட்விட்டர்ல வந்து ரிப்ளை போட்டிருந்தாங்க, வி ஆல்ரெடி ஹேவ் an evidence that இது வந்துட்டு ஃபிளாட். அது சொன்னோட போதும் வந்துட்டானுங்க வரிசையா. ஸோ யா இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கானுங்க இன்னமும் எர்த் வந்து ஃபிளாட். இன்னொன்று ஒரு தியரி வந்துட்டு என்னன்னா சிமுலேஷன் தியரி. ஸோ சிமுலேஷன் தியரினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். லைக் மேட்ரிக்ஸ் மூவி இருக்குல்ல, ஸோ மேட்ரிக்ஸ் மூவி வந்துட்டு வாஸ் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் தி சிமுலேஷன் தியரி. ஸோ சிமுலேஷன் தியரினா என்னன்னா, இப்போ வந்து லைக் நம்ம வீடியோ கேம்ஸ்லாம் விளாண்டுருப்போம்ல, ஸோ அதில் வந்துட்டு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும், நான் பிளேபிள் கேரக்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளோட ரியாலிட்டியே ஒரு சம் கைண்ட் ஆஃப் நாட் வீடியோ கேம் எக்ஸாக்ட்லி, சம் கைண்ட் ஆஃப் சிமுலேஷன் வாஸ் கிரியேட்டட் பை தி ஹையர் எப்படி சொல்றது ஹையர் சிவிலைசேஷன். ஸோ நம்ம எல்லாருமே சிமுலேஷன் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தியரி ஒன்று இருக்கு. ஸோ லைக் இது வந்துட்டு இதோட ரூட் என்னன்னா, இதை வந்து நிக் பாஸ்ட்ராம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்வீடன் ஃபிலாசபர், ஓகேவா. ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண, இவர் தான் அதை பாப்புலர் பண்ணி விட்டது. 2003 வந்துட்டு ஒரு ஆர் யூ லிவிங் இன் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு 3 ஆர்குமெண்ட் சொல்றாரு, 3 விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்துட்டு ஹியூமன் சிவிலைசேஷன் வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடணும். இன்னொன்று அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் வந்துட்டு அவங்களோட ஆன்செஸ்டரை பற்றி சிமுலேஷன் ரன் பண்ண மாட்டாங்க.
ஓகேவா. ஓகே. மூணாவது வந்துட்டு நம்ம வந்து சிமுலேஷன்ல தான் இருக்கோம். ஸோ இது மூணுத்துல ஒன்று நடக்கணும். நடக்கிற மாதிரி இல்லை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மூணு ஐ மீன் இது மூணுத்துல ஒன்று வந்து ட்ரூ அப்படிங்கிறாரு. ஓகே ஓகே. ஐ மீன் இது மூணுத்துல ஒன்று வந்துட்டு இப்போ நான் ட்ரூவா இருக்கணும். ஒன்று வந்துட்டு ஹியூமன் சிவிலேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடணும். அப்படி இல்லைன்னா அட்வான்ஸ் சிவிலைசேஷன் வந்துட்டு அவங்களோட ஆன்செஸ்டர் பற்றி சிமுலேஷன் ரன் பண்ண மாட்டாங்க. மூணாவது வந்துட்டு நம்மளே ஒரு சிமுலேஷனில் இருக்கோம். ஸோ மூணுத்தில் ஒன்று வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்துட்டு ட்ரூ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சிமுலேஷனில் தான் இருக்கோம் அப்படின்னு. ஓகே. அப்படிங்கிறத பாயிண்டாக சொல்கிறாரு. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து சிமுலேஷன் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணலாம். அப்படி இல்லைனா சயின்ஸ் ஆர் டெஸ்டிங் லைக் வாட் இஃப் சினாரியோஸ் லைக் இந்த மாதிரி என்ன இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிருக்கேன். ஸோ இந்த வாட் இஃப் சினாரியோனா இப்போ நம்ம மூன் லேண்டிங் இருக்குல்ல, இது வந்துட்டு ரியல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2010 வந்து NVIDIA இருக்காங்கல்ல, ஸோ அவனுங்க வந்து ஒரு சிமுலேஷன் ரன் பண்ணானுங்க. லைக் இந்த மாதிரி மூனோட எல்லா அந்த மூன்ல இறங்கினா என்னென்ன நடக்குமோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டரோ இல்லை அந்த ஸ்பேஸ் ஷட்டிலோ அது எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன பாயிண்ட்டையுமே வந்து அவங்க சிமுலேஷனாக ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தப்போ அதே சேம் மல்டிபிள் ஷேடோஸ் இருந்துச்சு. ஸோ நாட் அபவுட் ஃபிளாக் மல்டிபிள் ஷேடோஸ் இருந்துச்சு. அதே போல் ரிஃப்ளெக்ட் ஆச்சு, மூணில் பட்டு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அதே போல் இந்த மாதிரியான சினேரியோஸ்க்கு வந்துட்டு ரன் பண்ணுறதுக்காக நம்மளை வந்துட்டு நம்மளை யாராச்சும் கிரியேட் பண்ணிருக்கலாம் சிமுலேஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இன்னும் ஆர்குமெண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, இதுக்கான ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்னன்னா, இப்போ வந்து டெக் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ற வீடியோ கேம்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணது தான். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் வந்துட்டு அவன் டிசைட் பண்ணுவான். அவனுக்கே யோசிச்சு பண்ண தெரியாது. பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கலாம். இப்போ நம்ம எப்படி கான்சியஸா டிசிஷன்ஸ் எடுக்கிறோம், ஸோ இதே போல கான்சியஸா ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல இப்போ வந்து நமக்கு அந்த சோலார் எக்லிப்ஸ்லாம் நடக்குது இல்லை, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரெசைஸாக மூணு வந்து அந்த அந்த பர்ஃபெக்டான ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த எக்லிப்ஸே நமக்கு முழுசா தெரியும். ஓகே, கரெக்ட்டா? கரெக்ட். சோ இந்த மாதிரி சொல்றதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணது. உங்களோட இது என்ன இருக்கு, ஆர்குமெண்ட் என்ன இருக்குன்னா, இதெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. லைக் வந்து வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்ல தான் பாயில் ஆகணும், எக்ஸாக்டா 100 டிகிரி செல்சியஸ்ல. அதே போல வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிசைஸா வந்துட்டு வச்சிருக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணதுனாலதான் வந்துட்டு. ஏன்னா இந்த ஒரு சினாரியோ யோசிச்சு பாருங்களேன், இப்போ வந்து இந்த மூணு வந்து கொஞ்சம் தள்ளியோ டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலோ நம்மளால எக்லிப்ஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு நடக்காது, கரெக்டா பார்க்க முடியாது. கரெக்டா பர்ஃபெக்டா அந்த சன்னோட இதை மறைக்கிற மாதிரி இருக்கிறது வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு சொல்றானுங்க. அப்புறம் வந்துட்டு நேச்சர்லயே வந்துட்டு நிறைய மேத்லாம் இருக்கு. லைக் ரியாலிட்டியாவே மேத்தமெட்டிக்கல் ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம நேச்சரே வந்துட்டு இருக்கு. கரெக்டுங்களா? சீசன்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாமே மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நேச்சர்லயே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் இருக்கிறதுனால இது ப்ரோக்ராமா தான் இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வந்துட்டு இதுக்கான ஆர்குமெண்ட்லாம் என்னென்ன அதிக இது வைக்கிறாங்க, ஆப்போசிட்டா வைக்கிறாங்க அப்படின்னா, சாலிட் எவிடன்ஸ்லாம் இல்லை இதுக்கு. இது ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இப்படி இருந்தா இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் இருக்கலாமா, ஒரு ஜஸ்ட் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதை வந்து எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க, ப்ரூவ் பண்ணவே முடியாது உங்களால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஸோ நம்மளுக்கு இன்னமும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்புறம் எப்படி இது வந்து சிமுலேட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அப்புறம் இன்னொன்று வந்துட்டு இன்னும் ஒரு சிம்பிளான இது என்னன்னா, நம்ம தான் வந்துட்டு ரியல், சிமுலேஷன்லாம் கிடையாது. நம்ம சிமுலேஷன் கிரியேட் பண்ண போறது இல்லை, நம்ம ஒருத்தவங்க தான் வந்துட்டு ரியல். ஸோ எவ்ரிதிங் இஸ் ரியல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம பாப் கல்ச்சர்ல வந்து மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ மேட்ரிக்ஸ்ல வந்து சிமுலேஷன் ரியாலிட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. இன்செப்ஷன் பத்தி, இன்செப்ஷன் மூவில வந்துட்டு இந்த மாதிரி தான் ட்ரீம்குள்ள ட்ரீம் அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பிளாக் மிரர்னு ஒரு சீரிஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதுலேயுமே வந்துட்டு நிறைய எபிசோட் வந்து இந்த மாதிரி கான்சியஸ்னஸ் வந்து சிமுலேட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ இலான் மஸ்க்குமே வந்துட்டு அவனோட இதில் அவன் ஒரு இன்டர்வியூவில் சொன்னது என்னன்னா, லைக் அவன்கிட்ட கேட்பாங்க, லைக் இப்போ வந்துட்டு நம்ம இருக்கிற இது வந்துட்டு வீடியோ கேம்களுக்குள்ளே இருக்கோமா இல்லை ரியலான வேர்ல்டில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்குறப்போ அவன் சொல்கிறது வந்துட்டு நம்ம வீடியோ கேம்குள்ள இருக்கோம் அப்படின்னா அதோட சான்ஸ் வந்து 1 பில்லியனில் ஒரு சான்ஸ் தான் அந்த மாதிரி அப்படின்னு. ஸோ அவன் வந்துட்டு கேட்பான் அகெயின், ஓகே இப்போ நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்லுவான்னா 1 பில்லியன் அப்படிமா. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் லிவிங் இன் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னும் நிறைய இருக்கு, லைக் 9/11 இருக்குல்ல. ஆமா. சோ அது வந்துட்டு ரியல் கிடையாது, இவங்கலாம் வந்துட்டு அந்த வந்துட்டு வெடிக்க வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இதை சொல்றவங்களும் யூஎஸ்ல இப்ப அவங்களால சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு வேற இன்னும் பில்லியன்ஸ் நிறைய காசு இருக்கனால அது தெரியல, இந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணி விட்டு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்கு, லைக் நம்ம இந்தியாலயுமே நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. பட் வந்து சம் கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வேணா இன்னொரு எபிசோடு ஒரு நாள் பண்ணுவோம், லைக் எந்தெந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் வந்துட்டு ப்ரூவனா இருக்கு. ஓகே, இதுல உங்களுக்கு பிடிச்ச கான்ஸ்பிரசி தியரினா என்ன? இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல லேட்டஸ்டா பார்த்த அந்த சிமுலேஷன் தியரி உங்களுக்கு என்ன புதுசா இருந்துச்சு இதுல? அந்த சிமுலேஷன் தியரி எனக்கு புதுசா இருந்துச்சு. மிச்சம் ஏதாவது எங்கேயாவது அங்கங்க கேட்டிருக்கோம் அப்படி இருந்துச்சு. பட் இந்த சிமுலேஷன் தியரி கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. எய்தர் நம்ம அது இந்த இன்செப்ஷன் மேட்ரிக்ஸ் எல்லாம் சொன்னதுல பார்த்துருந்தாலுமே அதை கன்சீவ் பண்ணல நம்ம. ஓகே, இதுதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டிஸ்கஷன்ல அது கொஞ்சம் நியூ திங்கா இருந்துச்சுல. ஸோ இது நானும் சொல்றேன், லைக் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண சில பாயிண்ட்ஸ் வந்து கேட்குறவங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட இப்போ அவங்க வந்து கரண்டா ரியாலிட்டியா எதை பிலீவ் பண்றாங்களோ அந்த பர்செப்ஷனே சேஞ்ச் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ப கூடாது. லைக் எந்த தியரியா இருந்தாலுமே until it is proven, நீங்க அதை நம்பவே கூடாது. ஜஸ்ட் அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நீங்க எடுத்துட்டு போயிடணும். லைக் இப்போ இலுமினாட்டி அந்த மாதிரி கூட கான்ஸ்பிரசி இருக்கு, லைக் வேர்ல்டே வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு இருக்கு, இவங்க தான் வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து நம்ம பிலீவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்மளோட கரண்ட் ரியாலிட்டியை மறந்து வேற ஏதோ ஒரு ஃபால்ஸ் சென்ஸ்குள்ள போயிடுவோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். லைக் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதை நம்ம நம்ப கூடாது, லைக் until it is proven. ஸோ இது நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ லைக் நமக்கு தெரிஞ்ச கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் மேக்ஸ் மேம் அண்ட் சாரி மேக்ஸ் சார் அண்ட் இங்கிலீஷ் மேம், பிடி சார் அண்ட் இங்கிலீஷ் மேம். ஸோ அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் டேஸ்ல. அது கான்ஸ்பிரசி எல்லா இடத்துலயும் ஆஃபீஸ்ல இருக்கும். நிறைய ஃபீல்டு ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இருக்கும்போது ஃபீல்டு பத்தின காசிப்ஸ் எங்கெங்கெல்லாம் ரைஸ் ஆகுதோ அங்கேயும் கான்ஸ்பிரசி ஒவ்வொரு ஆளும் ஒரு தியரி. ஸோ இது சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் இந்த மாதிரியான கான்ஸ்பிரசி வரதுக்கு வந்து மென்டலி சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. மென்டல் டைலமா எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து ஓகே, இது டிமென்ஷியான்னு சொல்ல முடியாது, பட் வந்து கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப டிட்டாச்மெண்டா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஒரு பிடிச்சிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கலா சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ, முடிச்சுக்கலாமா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்காக. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் எபிசோடு வந்துருங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகே, பை பை ப்ரோ.